வணக்கம். கோயம்புத்தூர் ஆருத்ரா ஃபுட் மிஷின்ஸ்லேருந்து வெங்கடேஷ். நம்ம இன்னைக்கு ஹைட்ராலிக் மிஷின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லி எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம். இந்த மிஷினில் எந்த மாதிரி ஐட்டம்லாம் போடலான்னா பூண்டு மிக்சர், பாம்பே மிக்சர், காரசேவ், ரிப்பன் பக்கோடா, இந்த மாதிரி டைரெக்டாக வந்து நம்ம கடாயில் புளியக்கூடிய எல்லா வகையான மிக்சர் ஐட்டம்ஸும் நம்ம வந்து இந்த மிஷினில் போடலாம். இந்த மிஷினில் வீல்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால ஈஸியாக வந்து நீங்கள் நகர்த்திட்டு உங்களோட கடாய் இருக்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு உங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷின் எங்கே வைக்கணுமோ அங்கே நீங்கள் ஈஸியாக நகர்த்தி கொண்டு போகலாம். அந்த மாதிரி வீல் கொடுத்துருக்கோம் இந்த மிஷினில். இந்த மிஷினில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் ஈஸியாக ஒரு டைமில் ஒரு கடாய் மட்டும் இல்லை, ஒரு கடாய் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கடாய்க்கு மூவ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து வேலை செய்ய முடியும். அதுக்காக ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மிஷினை டைரெக்டாக நீங்கள் கடாய் மேலே வச்சு யூஸ் பண்ணலாமா தான் நிறைய பேர் வந்து கொஷின் கேட்பாங்க. இந்த மிஷின் வாங்குறவங்க எல்லாருமே இந்த மிஷினை நீங்கள் வந்து கடாய் மேலே டைரெக்டாக யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி தான் இந்த மிஷினை ஃபுல்லாக எஸ்எஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம், இந்த ஹைட்ராலிக் ஓசஸ் எல்லாமே வந்து அதிக டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி தான் இந்த மிஷினில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கடாய் மேலே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் ஹைட்ராலிக்கில் தான் வந்து ரன் ஆகுது. இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு இந்த லிவர் கொடுத்துருக்கோம். இந்த லிவரை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன் பண்ணிங்கன்னா இந்த ஹைட்ராலிக் டவுன் ஆகும், அப் பண்ணிங்கன்னா வந்துட்டு அப் ஆகும். இதே நீங்கள் இந்த ப்ரெஷர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வருதுன்னா ப்ரெஷர் ரெகுலேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இதுக்கான எல்லா சிஸ்டமும் இந்த மிஷினில் கொடுத்துருக்கோம். இந்த மிஷினை கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இதோட ஹைட்டு, டை, அப்புறம் இந்த மிஷின் ஃபுல்லி எஸ்எஸ்ஸாக பண்ணியிருக்கோம். இது எம்எஸ்ல கூட பண்ண முடியும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து இந்த மிஷினை நம்ம பண்ணிக்க முடியும். இந்த மிஷினோட டை ஃபுல்லி எஸ்எஸ்ல பண்ணுறனால துருப்பிடிக்கிறது, ஹோல்ஸ் பெருசாகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இந்த மிஷின் கூட 3 எஸ்எஸ் டை வந்துடும். அதுவும் கஸ்டமர் எந்த மாதிரி டிசைன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்போம். இந்த மிஷினில் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டேங்க் கொடுத்துருப்போம். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 30 லிட்டர்ஸ். நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக ரன் பண்ணாலும் எந்த விதமான ஹீட்டும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஆயில் டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்கில் வந்து என்ன மெயின்டெனன்ஸ்னால் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆயில் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்போம். இந்த இண்டிகேட்டரில் வந்து ஆயிலோட லெவல் இருக்கும். இது வந்து லோ ஆச்சுன்னா நீங்கள் அகைன் ஆயில் டாப் அப் பண்ணால் போதும். 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில் பண்ணால் போதும். இதான் இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிராண்டட் மோட்டர் வந்து கொடுப்போம். இதுக்கு வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. இந்த மிஷினில் ஹாப்பர் கெப்பாசிட்டி வந்து 5 கிலோ. நீங்கள் ஒரு டைம் வந்து 5 கிலோ மாவு போட்டு இதை வந்து ப்ராசஸ் பண்ணலாம். எனக்கு 5 கிலோ பத்தாது, அதிகமாக வேணும்னா 10 கிலோவில் பண்ணுற மாதிரி மிஷினும் இருக்குது. இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது 5 கிலோ அப்படின்னா 2 கிலோவில் போடுற மாதிரியும் மிஷின் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட நிறையா மிக்சர் பண்ணுறதுக்குனே வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மிஷின்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க.